ரூ. 85 ஒரு வெஜிடேரியன் மீல்ஸா, அதுவும் லிமிட்டட் மீல்ஸு. இது எங்கன்னா சாலி கிராமத்தில் கிடைக்குது. அப்பளம், லிமிட்டட் சாதம், பொரியல், கூட்டு, ஒரு ஊறுகாய், ரசம், காரக்குழம்போடு தராங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா? சைவ மெஸ்ஸு, முழுக்க முழுக்க ஒரு சைவ மெஸ்ஸு. அவங்க ஒரு லிமிட்டட் மீல்ஸு, ஒரு அப்பளம், ஒரு பொரியல். அந்த பொரியல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, நிறைய காலிஃப்ளவர் இருந்துச்சு. கூட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. கூட்டு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மிளகு போட்ட ஒரு சுரக்காய் கூட்டு, ஒரு ஊறுகாய். அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு கதம்ப சாம்பார் கொடுத்தாங்க. கதம்ப சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. அதே போல் காரக்குழம்பு கொடுத்தாங்க. காரக்குழம்பு கொஞ்சம் அரைச்சி விட்ட காரக்குழம்பு, நாட் த டிப்பிக்கல் திங், திருநெல்வேலி ஸ்டைலில் இருந்துச்சு கொஞ்சம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசமும் டீசெண்டாக இருந்துச்சு. மோர் ரொம்ப தண்ணியாக ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி எல்லா மெஸ்லையும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சாப்பாட்டுக்கு விலை ரூ. 85 ஒரு சாப்பாடு, லிமிட்டட் மீல்ஸு. இந்த மீல்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மீல்ஸ் ரூ. 85 கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே சிம்பிளான மெனு தான். இந்த மெனுவில் சாதம், அளவு சாதம், பட்டை சாதமாக அடித்து கொடுத்துட்றாங்க. அப்பளம் சின்னதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரியல் ஓகே ரகமான ஒரு பொரியல் தான். ஏன்னா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் டேஸ்ட் இருந்துச்சு. கதம்ப சாம்பார் ஓரளவுக்கு நல்ல சுவையாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். நாட் கிரேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நல்ல சாம்பார், கதம்ப சாம்பார் நல்லா இருந்துச்சு. காரக்குழம்பு ஒரு வித்தியாசமான தக்காளி போட்ட ஒரு திருநெல்வேலி ஸ்டைல் குழம்பு. அந்த குழம்பு காரமும் இல்லாமல் ரெண்டும் கட்டான இருந்துச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட்டு ஒரு காரக்குழம்புக்கான டேஸ்ட் இருந்ததுனால உண்மையாக நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. அப்புறம் ரசம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ரசம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகேவான ரசம் தான். இந்த மெஸ்ஸு பேர் கீர்த்திகா மெஸ்ஸு. சத்யா கார்டன், எம்ஜி சக்கரபாணி தெருவில் இருக்குது. ஆவச்சி ஸ்கூலுக்கு நேர் எதிர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.